Hi students, welcome to KC Botany. நாம் இந்த தடவை 11th Zoology Pure Strain ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம் A டைப்புக்கு. ஸோ நீங்கள் B டைப் அப்படின்னா கொஷினை ரீட் பண்ணி பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மைக் டியூஷன் சரிங்களா, அதாவது தொடர் சிறுநீர் வெளியேற்றம். இது டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு தான், ஃபைனல் கிடையாது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிட்ரினம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் ஆஃப் சிமிலர் ட்ரைட், இது எல்லாமே ஈஸி தான். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆர் நாட் கரெக்ட், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஹைப்போதலாமஸ், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷனுக்கு ரீபோலரைசேஷன், அதாவது மின்முனையாக்கிய மீட்சி, ஃபஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கு சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ராட்சத தன்மை ஜைஜாண்டிசம். அதுக்கடுத்து செவன்த்து கொஷனுக்கு வந்து 500 ml சரிங்களா, டைடல் வால்யூம் ஆஃப் நார்மல் பர்சன். அதுக்கடுத்து எயித்து கொஷின் வந்து ஹைப்போதலாமஸு, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தசை நார்வல் ஆக்சிஜன்சேமுக்கு மயோக்ளோபின், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ரத்த சிவப்பணுக்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து 11th பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 12th பார்த்தீங்கன்னா போத் பி அண்ட் சி சரிங்களா, ஃபோர்த் ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 13வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் அயன் சரிங்களா, செகண்ட் ஆப்ஷனு. 14க்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, இது நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான், இன்டீரியராக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது தான், தலை நீக்க இன்னும் உயிரோடு இருக்குங்க அப்படிங்கன்னு. அதுக்கடுத்து 15க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் சரிங்களா, கார்டிசோல் மற்றும் ஆல்டோஸ்டீரான், இதுதான் ஆன்சர்ஸு. ஸோ கொஷின்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புக் பேக் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 1 மார்க்ஸ் தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க, மற்றது எல்லாமே புக் பேக் தான். அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம அப்ரூவ் பண்ண சாப்டர் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி டாப் 25 மார்க்ஸ் அது வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அதேமாதிரி லாஸ்ட் மினிட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த குச்சி கும்பு செல்கள் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதேமாதிரி முதுகுநாற்றவை சொல்லியிருந்தோம், தவளையோட இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி சொல்லியிருந்தோம், கல்லீரலோட பணிகள் சொல்லியிருந்தோம், சுவாசித்தலோட படிநிலை இதெல்லாமே சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த உடற்பயிற்சி நன்மை மோஸ்ட்லி அந்த இதில் பார்த்துருந்தாவே எழுதியிருக்கலாம். இந்த கரப்பாம்பூச்சானா சொல்ல தம்மணி சிறை வந்து 3 மார்க்ஸில் வேறுபாடு புக் பேக்கில் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம் சரிங்களா. இதெல்லாமே எந்த அளவுக்கு எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதேமாதிரி டயக்ராம் கொஷின்ஸ், இதுவும் நம்ம சொன்னது தான், பிளட் செல்லில் வந்து வரைஞ்சி பார்த்துங்க, அதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் டயக்ராம் கொஷின் வந்து அந்த இது வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா, அது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனித பெருங்குடல் அமைப்பு படமறிந்து பாவம் குறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அல்லது டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.